மைண்ட் ரீதியா ரொம்ப தெளிவானவங்களா இருப்பாங்க. ஆனா புத்திக்கான கிரகம் 12ஆம் இடத்துல உச்சம், புத்திக்கான கிரகம் 6ஆம் இடத்துல நீச்சம். அதாவது இவங்களை எப்படி சொல்லலாம், முதலீடு பண்றது, சேவிங்ஸு, இந்த பெண்களை மிஞ்சத்துக்கு ஆளு கிடையாது. ஆனா தன்னோட ஆரோக்கியம், தன் சார்ந்த கடன், இதை சார்ந்த விஷயங்களை கவனிக்காம விட்டுருவாங்க. கடன் தானே அடுத்த மாசம் சேர்த்து கட்டிக்கலாம், இஎம்ஐ தானே பண்ணிக்கலாம். இந்த அசால்ட் கேர்லெஸ்னஸ் தான் இந்த சிம்மராசிக்கு உண்டான ஒரு மைனஸே. தாய்மாமன் வர்க்கத்தோட அதிகப்படியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க, பங்காளி சண்டையில அதிகமா ஈடுபடக்கூடியவங்க இந்த சிம்மராசி தான். ஒரு இடத்துக்கு போயிட்டா தலைமை தாங்குதல் அப்படிங்கிறதுல நான் தான் முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும், அந்த தலைமை தாங்குதல் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் அந்த இடத்த விட்டே ஏஞ்சி வரக்கூடியவங்க இந்த சிம்மராசி நேயர்கள். நிதானத்தை மட்டும் கொஞ்சம் கையாண்டாங்க அப்படின்னாக்கா இந்த சிம்மராசி பெண்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா இவங்க நிதானத்தை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா ராசிநாதனே முயற்சி ஸ்தானத்துல தான் நீச்சம். அப்ப இவங்க எப்படி எடுத்துப்பாங்க, போற இடத்துல எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம போவாங்க. அவங்க தானே நான் பார்த்துக்கலாம், அந்த இடம் தானே இப்படி பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை செய்யக்கூடியவங்க இந்த சிம்மராசி பெண்கள். பிள்ளைகள் வழியில அதிக கண்டிப்புகளை கொண்டு வரக்கூடியவங்க, பிள்ளைகளால அதிக தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. ஒரு சில பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை அபார்ஷன் ஆகுறதோ இல்லை டிலே ஆகிறத பார்க்கக்கூடிய ஒரு பெண்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வின்னு பேசும்போது கல்வி தடைகள் அதிகம், ஆனால் கல்வி சம்பந்தப்பட்ட நாலேஜ் அதிகம் கொண்டவங்க. ஸோ 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகுது. அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வீரமிக்கவங்களா இருப்பாங்க, சமமாக ஈக்குவலாக ஒரு பதவியில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதே போல் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னாக்கா, 10ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் நீச்சாங்க. மாமியார் மருமகள் அப்படின்னு பேசும்போது நல்ல சுபத்துவங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் இந்த கொத்து சாவி பிரச்சனை,